டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க படைகளினுடைய விமானியை மீட்டு சென்ற விவகாரத்தில் இருதரப்பில் இருந்தும் வந்திருக்கும் தகவல்கள் மிக பெரும் பிரச்சார போராக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் விமானியை மீட்டு சென்றதாக கூறியிருக்கின்றார். அவர் படுகாயம் அடைந்திருப்பதாக பின்னர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் விமானியை மீட்டு சென்றிருப்பார்களாக இருந்திருந்தால் அந்த விமானியினுடைய புகைப்படத்தையும் இப்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்பதையும் மக்களுக்கு அறிய கொடுத்திருக்க வேண்டும். அந்த விவகாரத்தை அப்படியே முடிவில்லாமல் கீழே போட்டுவிட்டு இன்று அடுத்த தாக்குதல் என்று இன்னொரு இடத்தை நோக்கி கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார்கள். அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீட்டிருக்கின்றது என்றும் இஸ்ரேல் இந்த பணியில் மிகச் சிறப்பாக பணியாற்றியதனால் இஸ்ரேலுக்கு நன்றி என்றும் இஸ்ரேல் மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் விமானி மீட்பு போர் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் வெற்றி பெற்றவர்கள் யார்? அதுதான் கேள்வி. முதலாவது, ஈரானினுடைய தரப்பில் அமெரிக்காவினுடைய விமானியை மீட்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை தோல்வியடைந்திருக்கின்றது என்றும் கடவுள் அருளினால் தமக்கே அது வெற்றியாக அமைந்திருப்பதாகவும் ஈரான் குறிப்பிடுகின்றது. ஈரான் குறிப்பிடுவதில் நியாயங்கள் உண்டு. அமெரிக்காவினுடைய ஹெர்குலிஸ் விமானம் உடைந்து தகர்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற புகைப்படங்களையும் காணொளியையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. இவ்வளவு பெரிய விமானத்தை அமெரிக்கா இழந்திருப்பது போர்க்களத்தில் சாதாரண அடி அல்ல, மிகப்பெரிய அடியாகும். ஆப்கானிஸ்தான் போர்க்களம், ஈராக் போர்க்களம் போன்றவற்றில் எல்லாம் சந்திக்காத ஒரு பலத்த அடியை இந்த இடத்தில் சந்தித்திருக்கின்றார்கள். அதை தவிர அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர்களும் உடைந்து விழுந்து கிடக்கின்ற உதிரி பாகங்களும் எரிந்த படங்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த தாக்குதலில் அமெரிக்கா பலத்த இழப்பை சந்தித்திருக்கின்றது என்பது ஈரானினுடைய தகவலாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அந்த விமானி யார்? அவருடைய மீட்பு பணி தோல்வியாக இருந்திருக்குமாக இருந்தால் இப்பொழுது அவர் எங்கே என்ற கேள்விக்கு பதில் தரவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த விமானி எங்கே? அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா? மீட்பு பணி வெற்றி என்பது உண்மையா என்பதை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய தகவலை வெளியிடவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த விமானி மீட்பு தொடர்பாக நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் கனவில் நடந்தது போல மறந்துவிட்ட ஒன்றாக அடுத்த கட்டத்திற்குள் விவகாரத்தை கொண்டு செல்ல வேகமாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான கேள்வி, விமானி மீட்கப்படவில்லை, அது தோல்வி என்றால் அவர் எங்கே? அவருக்கு என்ன நடந்தது என்பதை ஈரான் விபரமாக கூற தவறி வெற்றி என்று கூறியிருப்பதன் அடையாளம் அமெரிக்கா பெரிய இழப்பை கொடுத்து விட்டது என்பதாகும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் வெற்றி என்று கூறிய அமெரிக்கா பெரிய இழப்புகளை கொடுத்ததை மறைத்து அந்த விமானியை மீட்டு விட்டதாக கூறினாலும் அது தொடர்பான அடுத்த கட்ட தகவல்களை துல்லியமாக உலக மக்களுக்கு வெளியிடவில்லை. இதனால் இந்த விவகாரம் குழப்பமான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக இருதரப்பும் பிரச்சார போரொன்றையே நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஈரானை பொறுத்தளவில் இறைவன் அருளால் தமக்கு வெற்றி என்கின்றது. அமெரிக்க வீரர்கள் அவரை மீட்க முடியாது தடுமாறினார்கள் என்றும் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றது. இது சரியான விடயம்தான், பெரும் சேதம்தான். அமெரிக்காவிற்கு இது தோல்விதான். ஆனால் அந்த வீரர் எங்கே என்பதுதான் இந்த போரினுடைய முக்கியமான விடயமாகும். சக்கரத்தை பற்றி பேசி பயனில்லை, அச்சாணி எங்கே என்பதுதான் கேள்வி. அமெரிக்காவினுடைய கருத்து, நெருப்பு வளையத்தில் ஒரு மீட்பு நாடகத்தை நடத்தினோம், காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டார் என்று கூறுகின்றார்கள். அவர் காயப்பட்டு இருந்தார் என்றும் கூறுகின்றார்கள். காயப்பட்டு இருந்தால் அவர் எங்கே? அவருடைய பெயர் என்ன? அவருடைய புகைப்படம் என்ன? இப்பொழுது இருக்கும் இடம் என்ன? இது பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் இருப்பதனால் இந்த போரில் எதை உண்மை என்று நம்புவது என்பதற்கு அமெரிக்காவினுடைய விமானங்கள் உடைந்து விழுந்த காட்சி மட்டும் உண்மையாக இருக்கின்றது. மற்றவை தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எனவேதான் இந்த போர்க்களம் எப்படி முடிய போகின்றது என்று பலர் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரினுடைய முடிவு கூட யார் வெற்றி பெற்றார்கள் என்பது தெரியாமல் இரண்டு தரப்பும் தமக்கே வெற்றி என்று கூறக்கூடிய ஒரு போராக இதனுடைய இறுதி கட்டம் இருப்பதற்கான முன்னோட்டமாகவே இது இருக்கின்றது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இப்பொழுது இந்த விவகாரத்தில் இருவரும் வெற்றி என்று அறிவித்து இருப்பதானது இந்த போரின்
போரின் முடிவினுடைய நாடகமும் இப்படியே திரைக்கதை எழுதப்படலாம் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவதை மறக்க முடியாது. ஒரு விடயத்திலே தீர்க்கமான ஒரு முடிவு இல்லையாக இருந்தால் அந்த போரை முன்னெடுப்பது தவறு. யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை சொல்ல முடியவில்லை, ஆட்டம் சமமாக முடிந்ததா என்று சொல்ல முடியவில்லை, அங்கு என்னதான் நடந்தது என்று தெரியவில்லை. இப்படியான இடத்தில் உதைபந்தாட்டம் பார்க்க போன ஒருவன் போல கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உலகத்தை நடுத்தெருவில் விட்டு இவர்கள் இந்த போரை நடத்த முடியாது என்பதும், உலக நாடுகள் இதில் இனி தீர்க்கமான கருத்துக்களை கூற வேண்டிய கடைசி கட்டம் வந்திருக்கின்றது என்பதும், இப்பொழுது அமெரிக்காவில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக பெரும் சூறாவளி ஒன்று கிளம்பி இருப்பதும், உலகத்தின் நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியம், அது வல்லரசுகளுக்கு மிக முக்கியம், இல்லையேல் அவர்கள் வீட்டோ அதிகாரத்தை வைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் தாமே உலகத்தை காப்பாற்றுகின்றோம் என்று பயணிக்கத்தான் முடியுமா என்கின்ற கேள்வியையும் இந்த சம்பவம் எழுப்புகின்றது. ஆகவே விமானியை மீட்டது எவ்வாறு முடிந்தது என்பதை அமெரிக்க மக்களுக்காவது அமெரிக்கா சரியான முடிவை கொடுக்குமா என்று காத்திருக்கின்றது உலகம். அதேவேளை சர்வதேச ஊடகங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்வியானது, இவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள், எதற்காக இந்த முரண்பட்ட கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய நாட்டினுடைய வீரர் ஒருவரை கூட தாங்கள் கைவிட மாட்டோம் என்று அமெரிக்க மக்களுக்கு காட்டி உள்நாட்டு அரசியலை செய்வதற்கு விரும்புகின்றார். அந்த வீரரை அவர் கைவிடுவாராக இருந்தால் அதுவே அவருக்கு எதிரான பிரச்சாரமாக மாறிவிடும் என்பதனால் இந்த வேலையில் அவர் இறங்கியிருக்கின்றார். ஒருவரை காப்பாற்றுவதற்காக 10 பேரை பலி கொடுக்கவும் அவர் தயாராக இருந்திருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் தன்னுடைய வான்படையும் தரைப்படையும் அமெரிக்க படைக்கு கடுகளவும் சளைத்தது அல்ல என்பதை காட்டுவதற்கு இதை விட்டால் சிறந்த சந்தர்ப்பம் கிடையாது. எனவே அதை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இந்த மோதலில் அமெரிக்காவும் ஈரானும் இருவருமே தாங்கள் வெற்றி பெற்றது என்று காட்டியிருப்பதானது படைபலத்தில் இருவரும் சமமாக இருக்கின்றோம் என்று சர்வதேச அரங்கில் காட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்பது சர்வதேச ஊடகங்களின் பார்வையாக இருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படம் வடிவேலு ஓடிய ஒரு திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி படத்தினுடைய படச்சுருளை குரங்கு ஒன்று தூக்கி கொண்டு ஓடிவிட்ட கதை போல முடிந்திருக்கின்றது. இனி வேறொரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியை போட்டுத்தான் அந்த படத்தை முடிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இதுதான் யதார்த்தமாகவும் இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.